காலத்தை தவிர வேறொன்றும் நமக்கு சொந்தமில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் உண்மையாகவே காலத்தை தவிர வேற ஒன்றுமே நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். காலத்தை தவிர நமக்கு வேறொன்றும் சொந்தம் இல்லைன்னா அது எப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அற்புதமான விஷயங்கள் செய்யக்கூடிய நாட்கள் மட்டுமே உங்களுக்கு அது சொந்தமான நாட்களாக இருக்கும். அப்படி இல்லாத போது எந்த விதமான பயனும் இல்லாத விஷயங்களை செய்யும்போது அந்த நாட்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். காலத்தை தவிர நமக்கு வேறு எதுவும் சொந்தமில்லை அப்படின்னா, காலம் பொன் போன்றது தான். ஆனாலும் பொன்னை விலை கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் காலத்தை இழந்தால் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது என்ற எண்ணத்தை உங்களுள் உருவாக்கி கொள்ள வேண்டும். காலம் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதர்களையும் அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்களை இந்த பூமியில் மிக சிறப்பான மனிதனாக உருவெடுக்க செய்கிறது இந்த காலம். காலத்தை உணர்ந்து எவரொருவர் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு காலமே அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துவிடும். காலத்தை வீணடித்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை உயராது, உயர்வு இருக்காது. காலம் என்பது அந்த காலத்தை மற்றவர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தும் போது மட்டுமே அந்த காலம் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. காலம் தவிர வேறொன்றும் சொந்தமில்லை என்றால், நீங்கள் பிறருக்காக வாழும்போது மட்டுமே அப்படிப்பட்ட காலங்கள் மட்டுமே உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய சுயநலத்திற்காக அந்த காலத்தை பயன்படுத்தினால் அந்த காலத்தை சொந்தம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் அது வாழ்க்கையில் சுவாரஸ்யமில்லாத காலமாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்காத காலமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால், சுயநலவாதிகளுக்கு மட்டுமே அப்படிப்பட்ட காலம் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் காலம் மட்டுமே சொந்தம் என்று யார் நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த உலக நன்மைக்காக வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் உலகில் சரித்திர நாயகனாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள்தான் வரலாறாக மாற முடியும். வரலாறாக அப்படிப்பட்டவர்கள் மாறும்போதுதான் அந்த வரலாறை இந்த உலகம் ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளும். அதுதான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் காலம் நமக்கு சொந்தம்
என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது அற்புதமாக இருக்கும் என்பது உண்மை. நன்றி.